வணக்க நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல என்னன்னு கேட்டீங்கன்னா, ரூ. 20 ஆரஞ்சு கலர். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல வெளியிட்ட நோட்ட தான் இந்த வீடியோல பார்க்குறோம். நம்ம வீடியோக்கு நீங்க புதுசா இருந்தா ஃபர்ஸ்ட் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து கண்டிப்பா உங்கள்ட்ட வந்து சேரும். இன்னைக்கு இந்த நோட்டு எப்படின்னு கேட்டீங்கன்னா, 1972ல இந்த நோட்டை வெளியிட்டிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி பார்லிமென்ட்னு படம் போட்டுருங்க இந்த ரூ. 20 நோட்டுல. இந்த நோட்டு கலரே ஒரு வித்தியாசமா இருக்கும். ஆரஞ்சு கலர் போட்டு நோட்டு கலரே ஒரு வித்தியாசமா இருக்கும். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, டெல்லியில் இருக்க பார்லிமெண்டோட சிம்பிள் இருக்குங்க. அந்த நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிசர்வ் பேங்க் சிம்பிள் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா, நோட்டில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த நோட்டு கலர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமாக, அதாவது எல்லாம் நார்மலாக பேப்பர் மாதிரி தான். இந்த நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எளிதில் அழுக்கு படியக்கூடிய விஷயமா இருக்கும். நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா, பின்னோட ஹோல்ஸ் மட்டும் தான் இருக்கும். புத்தம் புதுசாகவே இருக்கும். பார்லிமெண்ட் இருக்கட்டும், சூப்பராக இருக்கும். இந்த நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1972ங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 50 வருஷம் கடந்து தாண்டியே வந்துருச்சு. ஜெகநாதன் வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்து போட்டிருப்பாரு. ஒரே சிக்னேச்சர் மட்டும் தான் இந்த நோட்டில் வரும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 நோட்டு கொடுத்துருக்குங்க. 6 நோட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் கண்டிஷன் இருக்குங்க. இந்த நோட்டு எல்லாமே அந்த காலகட்டத்தில் புழக்கத்தில் இருந்த நோட்டு தான். இன்னைக்கு நான் சர்வ சாதாரணமாக இந்த நோட்டை கையில் பிடிச்சி நான் உங்கள்கிட்ட வீடியோ பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த நோட்டோட வேல்யூ அந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு பாருங்கள். 1972ல். ஏன்னா 72 தான் பண மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயமா இருக்கும். இன்னைக்கு சாதாரணமாக ஆகிப்போச்சுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு ரூ. 200 கட்டு, அதாவது 20,000 கட்டு கூட அசால்ட்டாக கையில் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு இன்னைக்கு நம்ம எவ்வளோ கடந்து வந்திருக்கோம். ஆனால் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரூ. 2000 அந்த கட்டு வச்சுருந்தா அவங்க அவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருப்பாங்க. இந்த ரூ. 20க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, பூ டிசைனாக இருக்கட்டும், அதோட வண்ணமைப்பு பார்த்தீங்கன்னா எல்லாம் சூப்பராக இருக்கும் பாருங்க. இந்த அசோக சக்கர சிம்பல் முதற்கொண்டு பாருங்க. அதோட ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறத விட இது ஒரு ஒரு ஜக்கு மாடலாக ஒரு வித்தியாசமாக இருக்கும் பாருங்க. நோட்டை பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற நோட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அழுக்கு படிஞ்சிருக்கும், நோட்டு டேமேஜாக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ காலம் கடந்து வந்தாலும் நோட்டு வந்து நல்ல கண்டிஷன் இருக்கு. இந்த அளவுக்கு கண்டிஷன் கிடைக்கிறது பெரிய விஷயம் தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரை என்னோட கலெக்ஷனில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்யூன் யூஎன்சி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நோட்டு ஒரு கண்டிஷனில் வந்துச்சுன்னா அந்த நோட்டோட கண்டிஷன் மாறாமல் இன்னமும் ஒரு 50 வருஷம் ஆனாலும் அப்படியே தான் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் அடுத்த தலைமுறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதை நோக்கி ஓடிட்டு இருக்குன்னு தெரியும். ஏன்னா வந்து கேட்டிங்கன்னா, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நோட்டை வாங்கினா அசால்ட்டாக தூக்கி போடுவாங்க. நான் இந்த நோட்டை விற்றா கூட வாங்குறவங்கள்ட்ட சொல்லுவேன். நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல கண்டிஷன்லேயே அப்படியே வைங்க. நோட்டை மடக்கிடாதீங்க, திருப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ அட்வைஸ்லாம் பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா இந்த நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ காலம் 50 வருஷம் கடந்தாலும் நோட்டு எப்படி இருக்குது? இன்னொரு 50 வருஷம் ஆனாலும் 100 வருஷம் ஆனாலும் நோட்டு அப்படியே தான் இருக்கும். இந்த மெயின்டைன் பண்ணுறது தாங்க பெரிய விஷயமே. வரலாறை மெயின்டைன் பண்ணுறது தான் பெரிய விஷயமா இருக்கும். இந்த 6 நோட்டுமே நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு கண்டிஷனாக பார்க்குறது ரொம்ப ரேரான ஒரு விஷயம் தான். ஏன்னா இன்றைக்கி நாணயம் சேகரிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணத்தால் சேகரிக்கிறவங்க இன்றைக்கி இந்த அளவுக்கு பார்க்குறது பெரிய விஷயம் தான். 6 நோட்டுமே சூப்பர் கண்டிஷன் இருக்குது. நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் தான் கொடுத்துருக்கேன். நம்ம கடை எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் அரவிந்த் ஆசிரமத்துக்கு ஆப்போசிட்டில் ரெகுலர் கடை தாங்க. யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் எங்கேருந்து கால் பண்ணாலும் சரிங்க, கண்டிப்பாக ஜிபே பண்ணிங்கன்னா கொரியர் பண்ணலாம். சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதுசாக இருந்தால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து சேரும். இந்த மாதிரி நோட்டெல்லாம் இந்த மாதிரி வந்து ரூ. 10 ரூ. 20 அந்த மாதிரி 786 நோட்லாம் அந்த ஆன்லைனில் சொல்கிறதெல்லாம் முழுக்க 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 ஏமாற்றிக்கூட விஷயம்தான். நான் ஒவ்வொரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இது எல்லாமே சொல்ல தான் செய்கிறேன். நானும் என்னோடய முகத்தை காமிச்சு நான் வீடியோ போட்டு சொல்ல தான் செய்கிறேன். எந்த நோட்டுக்கும் எதுக்கும் வேல்யூ கிடையாது. ஒரு நாணய சேகரிப்பு தான். இதை வரலாறாக நம்ம சேமிக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 50 வருஷம் கடந்து வந்தாலும் இந்த நோட்டை இன்றைக்கி நம்ம வீடியோ மூலமாக பார்க்குறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. இந்த நோட்டெலாம் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு. இன்றைக்கி நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிறவங்களும் இருக்காங்க, நாலேஜ் வளர்க்குறவங்களும் இருக்காங்க. அந்த அளவுக்கு இருக்குது நம்ம வீடியோ. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த நோட்டு இப்போ நான் கையில் இருக்கனால எடுத்து போடுறனால தான் இன்றைக்கி இருக்க தலைமுறைக்கு இந்த நோட்டை வந்து பார்த்தீங்கன்னா 1972ல் புழக்கத்தில் இருந்திருக்கு ரூ. 20 நோட்டு. இன்றைக்கி இருக்க நோட்டுக்கும் அந்த நோட்டுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பார்க்கும்போது அவங்க எல்லாமே தெரியும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நோட்டெல்லாம் அந்த அளவுக்கு பொக்கிஷமாக வச்சுருக்கோம். இந்த முழுக்க முழுக்க இந்த ஆன்லைனில் சொல்கிறதெல்லாம் ஏமாற்றக்கூடிய விஷயம். எதையும் பார்த்து ஏமாந்து போகாதீங்க. இது விழிப்புணர்வோடு வருங்க. எல்லாம் மோசடி மட்டும் தாங்க. 756 786 இந்த மாதிரி சொல்கிறது எல்லாமே எல்லாம் முழுக்க முழுக்க ஏமாற்றக்கூடிய விஷயம். 5 ரூபா நோட்டாக இருக்கட்டும், அந்த 1 ரூபா நோட்டு இந்த மாதிரிலாம் சொல்கிறது எல்லாமே ஏமாற்றக்கூடிய விஷயம் தான். மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணினாவே அடுத்து பார்த்தீங்கன்னா வர வீடியோ உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மெசேஜ் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். எல்லா வீடியோலையும் நாங்கள் பார்த்தீங்கன்னா கருத்து கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்று இருக்க தலைமுறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியணும், எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கணும் எல்லா தலைமுறைக்கும் இது தெரியணும். அதை நோக்கி தான் இந்த வீடியோவும் பயணித்து போயிட்டு இருக்கேன். மறக்காமல் லைக் பண்ணிட்டு சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.